அனைவருக்கும் காலை வணக்கம். மிக சோகமான விஷயம் ஒன்று என்னென்னா, நாடு பூரா எல்லா ஊர்லேயும் கடலிறப்பு ஏற்படுறது உண்மை தான். அதே மாதிரி ஒரு பாதிப்பு தான் சிறப்புக்கும் வந்திருக்கு. இது பாருங்கள், இது காளியம்மன் கோயிலுக்கு பின்னால் உள்ள கடற்கரை வீதி. ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். கடலுடைய ஓர தாண்டவத்தை பாருங்கள். மெதுவாக அலைகள் அடித்தாலும் ஆனால் அதோட வேலைகளை சரியாக தான் நீ செஞ்சிட்ருக்கு. எத்தனை வீடுகள் பின்னால் இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் நிற்கும்னு தெரியாது. நான் ஒரு சமூக தொண்டனாக இருந்து தான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு இங்கே உள்ள அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வை காணணுன்ட்டு கட்டாயம் காணணும். ஏண்டா இதோடைய விளைவுகள் எப்படி ஒரு பாதிப்பு இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. கடல் அலைகள் மெதுவாக வந்தாலும் அதனுடைய விளைவுகள் பெருசாக தான் இருக்கும்னு தெரியும். ஏற்கனவே அரசாங்கத்தினால் கட்டு போடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு நல்லா தெரியுது. பார்க்கும்போதே விளங்குது. இது சம்மந்தமாக நான் கோயில் நிர்வாக சபை தலைவரோடையும், அடுத்தது உள்ள ஆளுங்கட்சியில் உள்ள உபதர்சன் அவர்கள் இருக்கார், அவற்றையும் இது சம்மந்தமான ஒரு தகவலை கேட்கணும். இதுக்கு நீங்கள் என்ன நடைமுறை எடுத்திருக்கீங்க, என்ன செய்ய போகிறீங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி. காளியம்மன் கோவில் ஏற்கனவே இந்து ஆலய பரிமாண சபையினால் போட்டப்பட்ட கல் தான் அந்த முன்னுக்கு இருக்குது. அது தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே. அதையும் தாண்டி பக்கத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அரசியல்வாதிகள் இதனுடைய கருத்துக்களை கட்டாயம் செவிப்படுத்தத்தான் வேணும். அவங்க இதுக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க, இதுக்கு அடுத்தது என்ன கட்டம் செஞ்சுருக்காங்க, நம்ம ஊரையும் ஊர் மக்களையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் நான் இந்த பதிவு நான் போடுறேன். இது காலையிலே நான் வந்து எடுத்த வீடியோ. இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் கிடைக்குமென்று நான் எதிர்பார்த்துருக்கேன். பார்ப்போம். நான் இதுக்கு பிறகு ஆலய பரிபாலன சபை தலைவரையும், அடுத்தது ஆளுங்கட்சி இங்கே உள்ள கோதர்சன் அவர்களையும் நான் சந்தித்து இதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன தீர்வு காண போகிறீங்கிறது நான் கட்டாயம் கேட்டு நான் அடுத்த பதிவு போடுறேன். பார்ப்போம் இதுக்கு என்ன தீர்வோ அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் காளியம்மன் தான் சொல்லி. சந்திப்போம் மீண்டும்.